ஒரு ஹெல்த்தியான சூப்பரான ஸ்வீட் பொட்டேட்டோ அல்வா தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இது சக்கரவள்ளி கிழங்கு வச்சு பண்ணின அல்வா மாதிரியே இருக்காது, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். மகா சிவராத்திரிக்கு நீங்கள் ஏதாவது சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த அல்வாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெல்கம் டு சியாராஸ் கிச்சன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கலாம். நான் பெரிய சைஸ் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன், அதனால் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சின்ன சைஸ் ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்திங்கன்னா அதை அப்படியே வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை ஒரு குக்கரில் மாற்றிட்டு சக்கரவள்ளி கிழங்கு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டுறலாம். சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வேகணும். குக்கரில் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு சக்கரவள்ளி கிழங்கு நல்லா ஆற விட்டுறலாம். சக்கரவள்ளி கிழங்கு ஆறுனதுக்கப்புறம் அதோட தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கை இப்படியே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம், இல்லை உங்ககிட்ட பால் இருந்ததுன்னா 1 கப் பால் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். நான் சக்கரவள்ளி கிழங்கை மட்டும் லைட்டாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அதோட 1 கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன்னா நீங்கள் எந்த சக்கரை வேணால் சேர்த்துக்கலாம். வெல்லம், ஒயிட் சுகர் எது வேணால் சேர்த்துட்டு அது தண்ணியில் கரையிற அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு கரைஞ்சதும் கீழே இறக்கி ஓரமாக வச்சிடலாம். இப்போது ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டு அதோட பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ் எல்லாத்தையும் ப்ரௌனிஷ் ஆகிற வரை வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சக்கரவள்ளி கிழங்கு கீயோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்க சர்க்கரை பாகுவை இதோட வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஏன்னா சர்க்கரை பாகுல கல், தூசி இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் நம்ம வடிகட்டி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கும் பாகவும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி நம்ம அழுத்தி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். சக்கரவள்ளி கிழங்கும் சக்கரை பாகவும் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடும். இதோட நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க நட்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 5 ஏலக்காயை நச்சு இந்த மாதிரி பொடியாக தூவிக்கிறேன். இப்போது நெய் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு ஸ்பூனாக நெய் சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் மொத்தமாக 6 ஸ்பூன் நெய் இதுக்கு சேர்த்துருக்கேன். ஒவ்வொரு ஸ்பூனாக நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ண அல்வா கடாயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். சக்கரவள்ளி கிழங்கு அல்வாக்கு டைம்லாம் ரொம்ப எடுக்காது, ஈஸியாக ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தாவே தெரியும் அல்வா கடாயிலேருந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், சக்கரவள்ளி கிழங்கு அல்வா ரெடி. சூப்பர் அண்ட் டேஸ்டியான இந்த சக்கரவள்ளி கிழங்கு அல்வாவை மகா சிவராத்திரிக்கு செஞ்சு சிவபெருமானுக்கு படைச்சிட்டு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அன்போடு சமைக்கிற ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு கதை இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.